கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். தனது வாழ்வில் இப்படி ஒரு வலி நிறைந்த சூழ்நிலையை எதிர்கொண்டது இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள விஜய், சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் வீடு திரும்ப பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார். சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பழி வாங்க வேண்டும் என்றால் தன் மீது கை வைக்குமாறும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எதுவும் செய்யாதீர்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. தனது அரசியல் பயணம் தொடரும், இதோடு முடிந்து விடாது என்று தவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக. கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்காக வேலுசாமிபுரத்தை தவேகவினர் கேட்டு பெற்றதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS தெரிவித்தார். மாலை 5:30 வரை கூட்டம் கட்டுக்குள் தான் இருந்ததாகவும் அதனால் கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார். லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000-15,000 பேர் கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சிருந்தோடனே அவங்க 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. விஜய் வாகனம் வந்தபோது அதிகமானோர் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் கூட்டத்தை விளக்கியதாகவும் காவல்துறை அதிகாரி விளக்கமளித்தார். அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் அவங்க ஏற்றுக்கல. இன்னும் பத்திரம் முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ அந்த கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்துச்சு. கரூர் சம்பவத்தில் விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை குழு பணியை தொடங்கிய நிலையில் அரசின் செயலாளர் இது போன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அரசளித்த விளக்கத்தை EPS விமர்சித்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த நிலையில் வேலுசாமிபுரத்தில் பாஜக எம்பிக்கள் குழுவினர் ஆய்வு செய்தனர். சம்பவம் குறித்து எம்பிக்கள் குழுவுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் எடுத்துரைத்தனர். கரூர் சம்பவத்திற்கு உள்ளூர் மாவட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.
அரசு அதிகாரிகளுக்கு திமுக அடைக்கலம் கொடுப்பது ஏன் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதியின் மூலம் விசாரணை நடத்த விரும்புவதாகவும் கூறினார். விஜயை அரசியல் ரீதியாக மிரட்டுவதற்காகவே பாஜக விசாரணை குழு அமைத்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பாஜகவின் இந்த அரசியல் மிகவும் மலிவான அரசியல் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். தேச நலனுக்கு எதிராக பேசும் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு விஜய் பதில் கூறாமல் இருப்பது ஏன் என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் அமைதியாக இருப்பதன் மூலம் அவரது பின்னணியில் பாஜக உள்ளது தெளிவாக தெரிவதாகவும் விமர்சித்துள்ளார். தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட புகாரில் மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து விசாரித்து வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகிகள் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கில் பரபரப்பு வாதம் நடைபெற்றது. தாங்கள் கேட்ட இடத்தில் அனுமதி வழங்கவில்லை என தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் வாதம் செய்தனர். தவேகாவினர் அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமராவதி பாலம் இருப்பதாக கரூர் நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கமளித்தது. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பாலத்திலிருந்து பொதுமக்கள் தொண்டர்கள் கீழே குதிக்க வாய்ப்பு இருந்ததால் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்தது. விஜயின் கூட்டம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் அவசரகால வழி எதுவும் இல்லை என தவேக தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். சென்டர் மீடியன்களை அகற்றியிருந்தால் பாதிப்பு இருந்திருக்காது எனவும் கரூர் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். விஜயை பார்க்க குடும்பத்துடன் வரத்தான் செய்வார்கள் என வாதத்தினுடையே நீதிபதி பரத்குமார் கருத்து கூறினார். கூட்டம் அளவு கடந்து சென்றபோது நிர்வாகிகள் பிரச்சாரத்தை நிறுத்தாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 14ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் என் ஆனந்த், நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளனர். காவல்துறை கடமை தவறிவிட்டதாகவும் சம்பவத்தில் தவேகாவினர் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்திற்குள் தங்களை அனுமதிக்க மறுத்து வழக்கறிஞர்கள் பேசுவதை போலீசார் தடுத்ததாக தவேக தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர்கள் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தங்கள் சட்ட போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். கூட்ட நெரிசலால் காயமடைந்த 110 நபர்களில் 104 பேர் முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 நபர்களும் தனியார் மருத்துவமனையில் 1 நபரும் சிகிச்சை பெற்று வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் இன்று முதல் புதிய மாற்றம் நடைமுறைக்கு வருகிறது. முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட IRCTC கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 86,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இது தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கும்பகோணம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர்.
சென்னை கிளாம்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். 1,58,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அல்ல என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது. ஆயுத பூஜையை ஒட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை என சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்த நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தீநகரில் 164 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஜே அன்பழகன் மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய அமைக்கப்பட்ட குழு இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்தது. அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து 194 சங்கங்களிடம் கேட்டறிந்த நிலையில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்த விபத்தில் அசாமைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா ரூபாய் 10 லட்சமும் மத்திய அரசு சார்பில் தலா ரூபாய் 2 லட்சமும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜா ஆகிய 2 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பூவனூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் பழுதாகி நின்றதால் விரைவு ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. 2 மணி நேரத்திற்கு மேலாக உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்லவன் எக்ஸ்பிரஸும் தாமதமாக சென்றது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் சைந்தவிக்கு பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்தார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. வரைவு பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது சுமார் 21.5 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளனர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவில் 8ஆம் நாளில் பல்வேறு வகையான திரவியங்கள் கொண்டு 108 சங்குகள் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 8வது நாளில் சந்திரபிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். துர்காஷ்டமியை முன்னிட்டு டெல்லி சித்தரஞ்சன் பார்க் பகுதியில் உள்ள துர்கா பந்தலில் பிரதமர் மோடி பூஜை செய்து வழிபட்டார். நாட்டு மக்களின் மகிழ்ச்சி நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆயுதங்களுக்கு பூஜை நடத்தியதாக மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கல்வி நிலையத்தில் நடத்தக்கூடாத ஒன்று என்று அவர்கள் குற்றம் சாட்டினர்.
மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து கேரள அரசு சார்பில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லால் சலாம் என்ற தலைப்பில் அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் தலைமையை மீண்டும் பாராட்டியுள்ளார். பாகிஸ்தானின் ராணுவ ஜெனரல் அசிம் முனிர் மிக முக்கியமான நபர் என்று குறிப்பிட்ட அவர் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக மீண்டும் கூறினார். அமெரிக்காவில் 2020 அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்ற பிறகு நடந்த வன்முறையின் போது ட்ரம்பின் யூடியூப் பக்கத்தை முடக்கிய விவகாரம். இழப்பீடு கேட்டு ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் $24.5 மில்லியன் இழப்பீடு வழங்க யூடியூப் நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் 6.9 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர். நிலநடுக்கத்தால் பண்டாயன் பகுதியில் உள்ள ஒரு தேவாலயம் இடிந்து விழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து யுக்ரைனை தாக்குவதாக வரையப்பட்ட ஓவியம் ஒன்று மாஸ்கோ ஓவிய கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஏவி யுக்ரைன் துருப்புகள் மீது குண்டு போடுவது குறித்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கையை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் 47 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் இந்திய மகளிர் அணி அபாரமாக ஆடி இலங்கை அணியை வீழ்த்தியது. பேரா உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் சுமித் அண்டில் ஹேட்ரிக் தங்கம் வென்றார். டெல்லியில் நடைபெற்ற F64 இறுதிப் போட்டியில் 71.37 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அசத்தியுள்ளார். சிம்பு நடிப்பில் உருவாகும் புதிய திரைப்படம் வடசென்னை 2 இல்லை என இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். ஆனால் வடசென்னை உலகத்திற்குள் இருக்கும் ஒரு கதைக்களமாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார்.